ஏன்னா அநேக கிறிஸ்தவர்களாலேயே கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படுகிறத நம்ம வந்து பார்க்குறோம் இல்லை. பட் எந்த பிறந்தநாள் விழாவில் நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஆக்ஷன் பண்ண வச்சு கேம் வச்சு சின்ன குழந்தைங்க மண்ணையில் தான் அந்த குள்ளா போட்டு வச்சுருப்பாங்க. குள்ளா போட்டு கேக் வெட்டு கேக் வெட்டு, இப்படி பண்ண இப்படி பண்ண, அந்த பஃபன் பொம்மைலாம் வரும். பொம்மைலாம் எடுத்துகிட்டு வரலையா நீ, இருக்குதா சூப்பர், அப்படிலாம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பெரியவங்க எல்லாருமே சின்ன குழந்தைய மாற்றிட்டாங்க. ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது ஃபேமிலி மாடல் என்னது? இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மாடல் இருக்குது. மாடல்னா தமிழில் எப்படி சொல்லலாம், அது மாதிரி. இப்போ நம்ம குடும்பத்தின் மாதிரி என்னது? எதனால ஒரு ஃபேமிலி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஆதாம் படைச்சாரு, ஏவாளை படைச்சாங்க, 2 பேரும் ஆப்பிளை பறிச்சு சாப்பிட்டாங்க, பாவம் வந்துச்சு. அந்த மாடலை உருவாக்குனதே யாரு? கர்த்தர். அப்போ தேவன் திரியேக தேவனாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த தேவன் ஒன்றாய் இருக்கிறதுனால தான் பிதா இயேசு கிறிஸ்து மேல அன்பா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் மேல அன்பா இருக்கிறாரு. இம்மூவரும் ஒன்றாக இருந்ததுனால தான் ஒரு ஃபேமிலியை உருவாச்சு. காட் ஹெட் ஃபேமிலி. இப்போ ஃபேமிலியோட மாடல் எப்படி வந்துச்சு? நிறைய பேருக்கு இப்படிலாம் கேள்வி வரும். கடவுள் எல்லாரையும் படைச்சானா அப்போ கடவுளை படைச்சது யாரு? அதிலே பதில் இருக்கு. கடவுளை யாராலையும் படைக்க முடியாது, அவர் தான் கடவுள். ஆமென். கடவுளை யாராலையும் படைக்க முடியாது. நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த சயின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பிக் பேங் தேரி வந்துச்சு, திடீர்னு எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு, எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அதில் வந்து கெமிக்கல்ஸ் வந்துச்சு, ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ், என்னென்னமோ வந்து என்னன்னா கதை கொடுப்பாங்க. அப்படியே வந்துருச்சு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான். அப்போ மனுஷன் வந்தானா இப்போ நம்மளுக்கு வால் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? வால் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் இல்லை. கேட்டால் அது டைனோசர் காலத்திலே அழிஞ்சிச்சுன்றாங்க. டேய், டைனோசரையாவது பார்த்துருக்கியா? அது தெரிலப்பா, அது எப்படி இருக்குன்னு தெரில. சும்மா அப்படியே ஒரு உருவகமாக ஒரு மெட்டஃபாரிக்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா யோசிக்கிறாங்க. யோசித்து அதுக்கு வந்து என்னென்னா ஒரு டிசைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போது தேவன் மனுஷனை படைச்சதுக்கான எவிடன்ஸே பைபிள் தான். பைபிளில் வந்து என்னென்னா ஆண்டவர் வந்து மனுஷனை மண்ணுனால படைக்கிறார். ஒரு சயின்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணாங்களா. என்ன ரிசர்ச் பண்ணாங்கன்னா, சரி மண்ணுனால தான் கடவுள் வந்து படைச்சிருக்கிறார் மனுஷனை. அப்போ மண்ணில் என்னென்னலாம் சத்து இருக்குது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்கேருந்து வருது? மண்ணில் இருந்தால் விளையுது, கரெக்டாக? அதில் வந்து நம்ம என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது? மினரல்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம உடம்பு தசைக்கு தேவை வந்து மசில் பில்டிங்க்கு தேவை ப்ரோட்டீன்ஸ், எலும்புக்கு தேவை கால்சியம். நம்ம கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்கிட்டோம்னா கால்சியம் டேப்லெட் கொடுப்பாங்க. கால்சியம் டேப்லெட் கொடுத்தா அது வந்து இன்னும் கேஸ்ட்ரைட்டிக்ஸ் வரும்னு சொல்லி PAN-40 கொடுப்பாங்க. அது ஜுரத்துக்கும் டோலோ 650 கொடுத்தாங்கன்னா, சிட்ரசின் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து PAN-40 கொடுப்பாங்க, கரெக்டாக? இதெல்லாம் நம்ம ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறது, அதனால தான் அதெல்லாம் தெரியுது. நான் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை பார்த்து ரிசர்ச் பண்ணிடுறது. இது எதுக்கு, இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னது. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மண்ணில் இருந்தால் வருது. நம்ம உடம்புக்கு தேவை சாப்பாடு, நியூட்ரிஷன்ஸ். ஸோ இது ரெண்டுமே பைபிளில் வந்து கிளியராக வந்து மென்ஷன் ஆகிருக்குது. சயின்டிஸ்ட், சில சயின்டிஸ்ட் வந்து ஒத்துக்கொண்டாங்களாம் பைபிள் இஸ் ட்ரூ. ஏன்னா மண்ணுனால தான் மனுஷனை வந்து படைச்சாருன்னு சொல்லி சில சயின்ஸ் வந்து ஒத்துக்குது. அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. பட் கடவுள் வந்து ஒரு ஃபேமிலி டிசைனை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அப்போ பிதா ஏசப்பா மேலே அன்பாக இருந்திருக்கிறார், ஏசப்பா பரிசுத்தாவினர் மேலே அன்பாக இருந்திருக்கிறார். அதனால தான் ஒரு ஃபேமிலி உருவாச்சு. அந்த ஃபேமிலியோட மாடல் தான் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை படைச்சிருக்கிறார். இப்போ நம்மளுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தோன்னா சொல்லுவாங்களே, இவன் அப்பா மாதிரி தான் வருவான், இவன் அம்மா மாதிரி தான் வருவான். பார்த்தா ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும். எங்க பேசுதாங்க நீங்கள், ஆனால் பண்ணுற சேட்டெல்லாம் நீ தான் இல்லை. அப்போது கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபேமிலி செட்டப் வந்து கொடுத்துருக்கிறார். நம்மளுக்கு எல்லாமே மாடல் வந்து கடவுள் தான். ஆமென். அதனால தான் என் தேவனுக்கு உருவம் இல்லை, தேவனுக்கு என்ன கிடையாது, உருவம் இல்லை. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம இந்த எக்ஸோடஸ் 2nd chapter 1 to 15 நம்ம பார்க்கும்பொழுது ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பார்வோன் ராஜா எல்லா 2 வயசு குழந்தைங்களை வந்து ஆம்பளை பிள்ளைங்களை வந்து சாவடிச்சிடணும். ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்க ரொம்ப பாப்புலேஷன் க்ரோத் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள சாவடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணும் பொழுது, அப்போது
நீங்க அதை அப்படியே மைண்ட்ல வந்து ட்ரமடைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து என்னன்னா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய வந்து என்ன பண்றாங்கன்னா 3 மாசம் ஒளிச்சு வச்சு ஃபீட் பண்ணி, ஏன்னா ஒரு குழந்தைய வந்து வாய மூடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இல்ல, சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, "பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுறான்" அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த குழந்தை வந்து அழுக ஆரம்பிச்சதுன்னா இருக்கிற எல்லாருக்கும் தலைவலி. எல்லாரும் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கணும். எத்தனையோ பெற்றோர்கள் நைட்டு தூக்கம் இல்லாம நான் வந்து ஒரு விஷயத்துல ப்ரௌடா சொல்லுவேன். என்னன்னா, ஐ எம் எ ஃபாதர் ஆஃப் 3. ஃபர்ஸ்ட் பொண்ணு பேரு ஷெகினா, செகண்ட் பேர் பிரைசன், தேர்ட் வந்து ட்ரைசன். ட்ரைசன் ஏன் நான் வச்சேன் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவனா இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அறைஞ்சிட்டாங்கப்பா, அவரை காப்பாத்துறதுக்கு யாருமே வரல, பிதா இருக்கிறார் கூட. அமேன். அவர் வந்து கூட வந்து இருக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்துவ மறுபடியும் உயிரோட எழும்ப செய்கிறார். அமேன். ஸோ ட்ரைசன் நான் பேர் வச்சதுக்கான ரீசனே அதுதான். எனக்கு 3 பசங்க. ஆனா அந்த 3 பசங்களும் அழுதா ஒரே நேரத்துல அழுவாங்க. அழுதா ஒரே நேரத்துல அழுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தன் அழுவான், ஒருத்தன் வேற எதனா நோண்டிக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் வந்து 2 பேர் வேற எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்க வந்து என்னன்னா இவன் என்னத்தையாவது பிடிச்சி பக்கெட்டை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான், தண்ணியை திறந்து விட்டுட்டு இருப்பான். அப்போ ஒரு பிள்ளை வளர்க்கறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஆண்டவர் வந்து என்னன்னா ஸ்பெசிஃபிக்கா கிருபை கொடுக்குறாரு. அங்கிள் கூட ப்ரேயர் பண்ணும் பொழுது சூப்பரா சொன்னாங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இல்ல, நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆயிருச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, பலுகி பெருகி. ஏன்னா அந்த வசனத்துக்கான அர்த்தம் என்னன்னா, அந்த அந்த காலத்துல எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் வந்து அத்தனை சொத்து மதிப்பு. ஆமென். அவங்களுக்கு ஆடு மாடு எவ்வளவு இருக்கு, எண்ணிக்கை எவ்வளவு இருக்குதோ அதுதான் அவங்க சொத்து மதிப்பு. இப்போ அதை அப்படியே வந்து மாத்திட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கல்யாணம்லாம் பண்ணிக்க தேவையில்ல. அந்த சரோகேசின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து வந்துருச்சு. டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லி வந்துருச்சு. குழந்தையே பத்துக்கல, யாரோ வாடகை தாயை கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட உலகம் ஒரு சைடு வந்து என்னன்னா, கடவுளோட அந்த டிசைன்ல இருந்து அந்த மாடல் இருந்து எங்கேயோ போயிட்டே இருக்குது. நம்மளும் எங்கேயோ போயிட்டே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, கடவுள் வந்து பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கறது ஒரு ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறாரு. சைல்ட் பியரிங் இஸ் a gift from God. ஏன்னா 1 தீமோத்தேயு 2:15 வந்து சொல்லுது, இருந்தும் தெளிந்த புத்தியோட விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். ஒரு பிள்ளை பாக்கியம் வந்து ஆண்டவர் கொடுக்கறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா எவ்வளோ பேருக்கு வந்து பிள்ளைகள் இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு பேரை வந்து கொடுத்துருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா வசனம் சொல்லுது, தோன்ற முன்னும் எவனும் பேரிடப்பட்டிருக்கிறான். நான் உருவாகிறதுக்கு முன்னாடியே என் பேர் சரவணா, நான் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் பேர் ஜான் ஆசிர், இல்லை நான் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த பாப்பா பிரேல் ஜாண்ட்ரா பேர் வந்து என்ன கடவுள் வந்து முன்குறிச்சிருக்கிறார். ஆமென். இப்போ உங்களோட பேரெல்லாம் முன்குறிச்சிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் எவ்வளோ ஸ்பெஷல் பாருங்க. ஆனால் நம்ம ஸ்பெஷலாக இருக்கிறோன்றது நம்மளுக்கே தெரியல. யானையோட பலன் யானைக்கே தெரியல. அதுதான் பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் பிரச்சனைப்பா. எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நை 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 நைன் இருக்கு, பசங்க நை நை நைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ப்ரெஷர் நான் ஃபேஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் வெளியே போனால் ஒரு ஒரு ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். ஆனால் எந்த ப்ரெஷர்ஸ் இருந்தாலுமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மளை கைவிட மாட்டார். ஏன்னா நீங்களும் நானும் அவரோட சாயல்ல, அவரோட மாடல்ல, அவரோட டிசைன்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எதுக்கு வந்து கடவுள் ஒரு பிள்ளையை கையில கொடுக்கணும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? நம்ம பசங்களாம் இப்போ வளர்ந்துருப்பாங்க. மேபி க்ரோன் அப் பசங்களாம் வந்து இருக்கிறாங்க. நான் அடிக்கடி எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன், எதுக்கு என்னைய பெத்தீங்க? நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கா என்னைய பெத்தீங்க? நான் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளோன்ற இடத்துல நான் கஷ்டப்படணுமா? இதுக்கா நீங்க என்ன வளர்த்தீங்க? நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணுமா? இந்த டீச்சர் மூஞ்ச தான் பார்க்கணுமா? இல்லை, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பிள்ளைகள் வந்து கேட்குறாங்க. அது பிள்ளைகள் கேட்கறதுக்கான ரீசன் என்னது? என்ன காரணம்? எதனால பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து தரக்குறைவா இல்லை வந்து ஏளனமா கேள்வி கேட்குறாங்க? ஏன்னா பிள்ளைகள் மேல மிஸ்டேக் இல்லை, வளர்க்கிறவர்கள் மேலே தான் மிஸ்டேக். ஏன்னா ஆண்டவர் கிஃப்டாக வந்து கொடுத்துட்டாரு. அந்த கிஃப்டை நான் எப்படி பயன்படுத்துறேன்னு தான் விஷயம். இப்போ எனக்கு இந்த ஃபோன் கிஃப்டாக வந்துச்சு. இந்த ஃபோனை நான் ஃபோன் பேசுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், தேவையில்லாத சேட்டிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், தேவையில்லாத வீடியோஸ் பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற பிள்ளை செல்வத்தை
நான் சரியான விதத்துல பாத்துக்கிறேனா? ஏன்னா கடவுள் கொடுத்த ஒரு பெரிய டியூட்டி என்னன்னா, ஏதேன் தோட்டத்துல நீ இதை பண்படுத்து, புண்படுத்தாத. ஒண்ணு கணவன் மனைவி சண்டை போடும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அக்யூஸ் பண்ணும்போது அது பிள்ளைங்க பார்க்குறாங்க. நாளை பின்ன பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தானே அப்படி பண்ணீங்க, நீங்கள் தானே அப்படி செஞ்சீங்க, நானா பண்ணேன், நானா செஞ்சேன், நீங்கள் தானே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் தானே அப்படி பேசுனீங்க, நீங்கள் தானே பொய் சொல்ல சொன்னீங்க, அப்பா வீட்டில் இல்லை, அப்பா வெளியே போயிட்டேன்னு சொல்ல சொல்லு. அப்புறம் நாளை பின்ன என் பிள்ளை பொய்யா சொல்லி புலிவினி மூட்டையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தானே பண்ணீங்க. அப்போ வி ஆர் செட்டிங் டிஃப்ரெண்ட் மாடல். கடவுள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த மாடல் என்னன்னா, அதை கரெக்டாக வந்து என்னன்னா பார்த்துக்கோ, பண்படுத்து, அதை புண்படுத்தாத. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அந்த விஷயத்தில் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். கேட்டால் இப்போ எல்லாருமே ஒரு ஒரு விஷயம் வந்து என்னன்னா அக்யூஸ் பண்ணிடுறாங்க, என்னன்னா ஜென்ரேஷன் கேப். ஜென்ரேஷன் கேப்னே ஒன்று கிடையாது தெரியுமா? டெக்னாலஜி தான் மாறிட்டு இருக்கே தவிர ஜென்ரேஷன் கேப்பே கிடையாது. ஏன் ஜென்ரேஷன் கேப் இல்லை? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவர் என்ன பண்ணுவார்னா, பாஸ்டர் நீங்கள் என்ன பாஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் சொல்லுவார், வா நான் C++ கற்றுக்கிட்டு இருக்கேன்ப்பா. C++ஆ? அதெல்லாம் பார்த்தாலே நாங்கள் தெரிச்சுக்கிட்டு ஓடுவோம், இன்னும் C++ கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அப்போ அவர் சொன்னார், ரொம்ப வயசான ஒரு அட்வைஸ். இப்போ உள்ள பசங்க எல்லாருமே வயசானவனா இதை கற்றுக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஆனால் ஒரு ஒரு டெக்னாலஜி வரும்போது கற்றுக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த நாலேஜை நான் யூஸ் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த டேலண்ட்ஸை நான் யூஸ் பண்ணுறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் C++ எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா நான் அதில் ஃபெயில் முட்டை மார்க் வாங்கி உக்காந்துட்டு இருந்தேன். என்னெல்லாம் கம்ப்யூட்டர் மிஸ்ஸு காதை திருவி வெளியே தள்ளுவாங்க. ஏன்னா அது சின்னதாக ஒரு டாட் மிஸ் பண்ணாலுமே வராது, எரர் காட்டும். கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இருக்கிறீங்களா? இருக்குன்னா தெரியும் உங்களுக்கு. சின்னதாக ஒரு சிம்பிள்ஸ் போடலனாலும் அது வந்து என்னன்னா எரர் காட்டிக்கிட்டே இருக்கும், வரவே வராது. அப்போ ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்லி நம்ம ஈஸியாக பெரியவங்க என்ன பண்ணிடுறோம்னா ஒரு ஒரு பழியை வந்து ஜென்ரேஷன் கேப் மேலே போட்டுடுறோம். ஆனால் பிள்ளைகள் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்பா இவங்கெல்லாம் வந்தோன்னா வயசு, இவங்கெல்லாம் கண்ட்ரி ப்ரூட்ஸ், ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறான். டேய் உன்னை பெத்த அப்பா அம்மாடா, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, என்ன நோண்டுற மாதிரி நான் நோண்டுற மாதிரி இந்த மாதிரி ஃபோன்லாம் நோண்ட முடியுமா? அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அந்த ஃபோனை பற்றி, அவங்களுக்கெல்லாம் என்னை பற்றி என்ன தெரியும், நான் என்ன செய்கிறேன்னு என்ன தெரியும், இப்படியே அவன் ஓரம் கட்டிட்டான். நம்ம பிள்ளைகளோடையே வளரணும். ஆமென். ட்ரெயின் யுவர் செல்ஃப் காட்லி அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம். ட்ரெயின் யுவர் செல்ஃப். ஆண்டவர் வந்து நம்மளை படித்த நோக்கமே நம்ம பிள்ளைய வந்து என்னன்னா வளர்க்கறதுக்கு. சொல்லுவாங்கல்ல, தோலுக்கு மேலே வளர்ந்துட்டா தோலன் மாதிரி, அதனால அடிக்கக்கூடாதா? எங்கள் அம்மாலாம் தொடப்பு கட்டி வச்சு வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆமென். ஒரு லிமிட் இருக்குது. ஆஃப்டர் த மேரேஜ் வந்து அடிக்க முடியுமா? ஜான் அசிரை தொட கூட முடியாது. யாப்பா அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுப்பா, அவன் பார்த்து பாப்பா, 2 பேரும் என்ன அடிச்சு பிடிச்சிட்டு போட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் என்ன பண்ண முடியும்னா தே கேன் ப்ரே, தே கேன் கிவ் வைஸ் அட்வைஸ், நாட் எவ்ரி டைம். எப்பவுமே வந்து அட்வைஸ் பண்ண முடியாது இல்லை. வேத வார்த்தை அதை தான் சொல்லுது, தாய் தகப்பனை விட்டு மனுஷன் பிரிந்திருப்பான். அதுவும் பெண்களுக்கு கடவுள் சொல்றது நீ தகப்பன் வீட்டை மறந்துரு. ஆண்களுக்கு கடவுள் பைபிள் சொல்றது உன்னோட தாயை விட்டு பிரிந்திருப்ப. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே இது மெஜாரிட்டியா நம்ம பார்க்கும் பொழுது எல்லா தகப்பன்மார்களுக்கும் பெண் குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? மை டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் போட்டு வச்சுப்பாங்க. ஒரு ஸ்டேட்டஸை போட்டால் தான் அவனுக்கு வந்து ஆத்திரம் தீரும், போட்டுறணும் எனக்கு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி பசங்களுக்கு வந்து என்னன்னா நான் வந்து சொல்லுவாங்கள்ல மாம்ஸ் கிஃப்டா, அது எதுனா ஒன்றா மாம்ஸ் கிஃப்ட்டு. பசங்களோட பைக்லலாம் பார்த்தீங்கன்னா மாம்ஸ் கிஃப்ட். அப்பா குத்ததே இல்லையாடா, உனக்கு சாப்பாடு போட்டிருக்காரா 3 வேளை, உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கிறாரா, அது அவங்க கண்ணுக்கு தெரியாது. அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வந்தாலும் வீட்டில் யார் செல்லம் கொடுக்கறது? தூக்கி இடுப்புலையே வச்சுட்டு சுத்துறது. அப்போ நீங்க பைபிள்ல வந்து தெளிவா ஒரு மாடல் டீச் பண்ணுது என்னன்னா, நீ என்ன பண்ண, அப்பாவை மறந்துரு, நீ அம்மாவை மறந்துரு. கரெக்டா? அதுக்குன்னு இதை பார்த்துட்டு இருக்க குட்டி பசங்க நான் சொல்றேன், இப்போ உன்னை மறக்க சொல்ல, இப்போ வந்து உன் அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை நீ கேட்கணும். கரெக்டா? அந்த அண்ணன் சொல்லிட்டாங்க, நான் வந்து இனிமேல் படிக்கவே மாட்டேன், நான் ஜாலியா சுத்துவேன், நான் மறந்துடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ
இயேசு கிறிஸ்து ஒரு மாடல் வந்து சூஸ் பண்ணாருங்க, ஒரு காமிச்சார். என்ன மாடல் தெரியுமா? அவர் எப்பவுமே பிதா கூட பேசிட்டே இருக்கிறாரு. ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங். ஜெனரேஷன் கேப் வர்றதுக்கான மெயின் ப்ராப்ளமே அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் இல்ல. நான் என் பொண்ணுகிட்ட எப்பவுமே பைக்ல வரும்போது கேட்பேன், ஷெக்கினா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொல்லவே மாட்டா. ஷெக்கினா என்ன சொல்லி கொடுத்தாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்க? நான் கேட்டே இருப்பேன். வீட்டுக்கிட்ட வரும்போது அப்போ ஒரு பாட்டு பாடுவா. ஐ காட் பீஸ் லைக் அ ரிவர். அடிப்பா, இவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு இருந்தேன், இப்ப சொல்றேன். ஓகே, அப்போ அந்த பிள்ளைகளோட பேச பேச என்ன 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 இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எந்த பெற்றோர்கள் டெய்லியும் கேட்குறாங்களோ அந்த உறவு வந்து சீரான நிலையில இருக்கும். நம்ம என்ன பண்றோம்னா, குழந்தைகள் வளர வளர நம்ம பிஸியா வந்து வச்சுக்கிறோம். குழந்தை வந்து என்னன்னா அவங்க பாட்டுக்கு விட்டுறோம். அவங்கள டிவியில் விட்டுறோம், கேம்ஸில் விட்டுறோம். எப்பா நான் இந்த வேலை செய்யணும், சரி இந்தா நீ இந்த டான்ஸ் கிளாஸ் போ. அவன் டான்ஸில் என்னத்தை கற்றுக்கிட்டு ஆடுறான், என்ன பண்ணுறான் அது தெரியல. அவன் ஃபோனில் என்ன பார்க்குறான், அழுதா இப்போ ஃபோனில் கொடுத்துட்றோம், ஃபோன் கொடுத்துட்றோம். கோகோ மேலன் ஓடாத வீடுகளே கிடையாது இந்த குழந்தைங்க வீட்டில். கோகோ மேலன் பார்த்தாலே கோகோ மேலன் கோகோ மேலன். ஆனால் அந்த பார்க்குற அந்த கோகோ மேலனில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்றத விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு இஷ்யூ ஒன்று ஆச்சு. என்ன இஷ்யூனா, இந்த கோகோ மெலனில் வந்து இந்த எல்ஜிபிடி ப்ளஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர், பைசெக்சுவல், கியூ ப்ளஸ் போயினே இருக்குது. அதுக்கு எண்டே கிடையாது போல. சொல்றான், கேர்ள்ஸ்னா பிங்க் போடணும்னு யாரா சொல்லி கொடுத்தா? அவன் கேட்குற கேள்வி அதுதான். அந்த கோகோ மெலன் பாட்டில் என்னன்னா, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ செய். அந்த அந்த சாங் லிரிக்ஸ்லேயே வந்து ஒன்று போட்டிருக்கு. என்னன்னா, நீ வந்து பையன் அப்படின்னு சொல்லி உனக்கு யார் சொன்னா? டேய், எனக்கு பையனுடைய மேல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது, எனக்கு ஃபீமேல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் பையன் சொல்லி எனக்கு யார் சொல்லி கொடுத்தா? என் அப்பா அம்மா தானே சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை இப்போ ரொம்ப வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து போயிட்டு இருக்குது. ஜென்ரேஷன் கேப் வர்றதுக்கான ரீசனே ரிலேஷன்ஷிப் பில்டிங் இல்லை. தப்பு செய்யும் போது எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், வீட்டில் வளர்த்துருக்கிறா பேர், பிள்ளைய வளர்த்துருக்கா பேர், எப்படி வளர்த்துருக்கா பேர், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு வார்த்தை. வேற பிள்ளைகள் வெளியே எங்கேயாவது தப்பு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, பாரு அவங்க ஆத்தா அப்பா எப்படி வளர்த்துருக்கா மாதிரி இப்படிதான் சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க. ஆனா ஏன் சொல்றாங்க அப்படின்றத நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிட்டே வந்திருக்கணும் எப்பவுமே. ஏன்னா என் பிள்ளை கூட நான் வந்து ரெகுலரா டைம் ஸ்பெண்ட் பண்ணனா, ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ணாரு. பிதா கூட பேசும் பொழுது, பிதாவே நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறது போல இவர்களும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பிள்ளைகள் பெற்றோரோட கூட ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? டெய்லியும் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும். என்னப்பா இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் எப்படி இருந்துச்சு? என்ன சொல்லி கொடுத்தாங்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? என்ன சாப்பிட்ட? ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்ட? ஆமா, உன்னோட கோச்சிங் கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? சரி ப்ரேயர் பண்ணு. அவங்க கூட சேர்ந்து ப்ரேயர் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கதான் பிரச்சனை வருது. என்னன்னா ஸ்கூல்ல நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது உலக ஞானத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி பிக் பேங் தியரி ஆகி அப்படி இந்த உலகம் உண்டாச்சு. இப்போ சர்ச்சுக்கு வந்தோன்னே ஏசு கிறிஸ்து தானே உண்மையான தெய்வம்னு சொல்லி சொல்லும் பொழுது ஏற்றுக்க மாட்டான். ஏன் ஏற்றுக்க மாட்டான்? ஸ்கூலில் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும். இந்த உலக ஞானம், உலகமும் உலகத்தில் உண்டானவைகளும் பிசாசினால் உண்டானவைகள். உலகத்தை கடவுள் படைச்சு கொடுத்தாரு தான், ஆனால் அது கரப்ட் ஆயிடுச்சு. அந்த கரப்டானதை எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி டீச் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். நம்ம பேசாம, என் பிள்ளை கிட்ட நான் பேசாம எப்படிங்க நான் சொல்லி கொடுக்க முடியும்? இல்ல நான் கடவுள் கிட்ட பேசாம கடவுள் என்ன என்னவா இருக்க விரும்புறாருன்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது மோசைய என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு 3 மாசம் பத்திரமா அழாம, அவன் ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து அழுகுறான் அப்படின்ற ஒரு சவுண்ட் இல்லாம உலகத்துக்கு காட்டாம அவங்க பிள்ளை வந்து அவ்வளோ பத்திரமா தன்னோட தாய் பார்த்துக்கிறாங்க. இந்த உலகத்துல நிறைய பாவங்கள் இருக்குதுங்க. ஈஸியா வந்து டைல்யூட் ஆகி போயிடுவாங்க பசங்க. ஒன்றும் இல்லை, என்னைக்காவது நம்மளோட பிள்ளைகள் எதனா ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றாங்களா? யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது. ஏன் ஷேர் பண்றான்? ஏன்னா நீங்க கொடுக்காத அந்த கேர், நீங்க கொடுக்காத அந்த அன்பு, நீங்க கொடுக்காத அந்த பராமரிப்பை அவன் ஃப்ரெண்டு கொடுக்குறான்.
அவன் என்ன கைட் பண்றான், அப்பன்லாம் அப்படிதான்டா, அவனெல்லாம் தட்டி விடுறா, இப்படிதான் பேசுவானுங்க. நான் எனக்கு நடந்திருக்கு. ஏன்னா நம்ம வாய் வந்து சும்மா இருக்காது. டேய் எங்க அப்பா நேத்து எங்க அம்மாவை அடிச்சுட்டாங்கடா, அழாத அழாத அழாத, வா வா வா, ஒரு பெக்கு போடு, அவள் தான் முடிஞ்சிச்சு என் கதை. இப்படிதான் நான் பாவத்துக்குள்ளாக நிறைய வந்து போனேன். இல்ல சில சில பேர் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, டேய் அப்படிப்பட்ட வீட்டுல இருக்கணுமா, ஓடி என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு போயிருக்கிறேன். 2 நாள் வீட்டுல எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க, எங்கடா போன எங்கடா போன எங்கடா போன. அப்போ பிள்ளைகள் என்கிட்ட ஷேர் பண்ணாம அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றானா, அப்ப ஏதோ ஒன்று இருக்குது. என்ன மிஸ் ஆகுதுன்னா ரிலேஷன்ஷிப் பில்டிங். அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்கை கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் கேப்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. மோசை வந்து என்னன்னா வளர்க்குறாங்க 3 மாதம், ஆனால் 4வது மாதம் என்ன தெரியுமா நடக்குது, இதுக்கு மேலே முடியாது, இதுக்கு மேலே சுத்தமாக முடியாது, என்ன பண்ணலாம், ஒரு பெட்டி எடு, ஒரு நாணல் பெட்டியை உருவாக்கு, அந்த நாணல் பெட்டியில் வந்து அந்த பிசில் எல்லாமே வந்து போட்டு அந்த பசை மாதிரி தடவு. ஏன்னா தண்ணியில் நம்ம வந்து வச்சு விட்டுடலாம், அது எங்கே போகுதோ போட்டோம். ஒரு ஒரு டிசிஷனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, என்னதான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் ஒரு நேரம் வரும், இந்த உலகத்துல தூக்கி விசிறி எறிய வேண்டிய நேரம் வரும். அப்பா அவன் என்ன பண்றான், ஏன்னா கடவுள் உங்களையும் என்னையும் உருவாக்கும் பொழுது செல்ஃப் வில்லோட ஒரு ஃப்ரீடமோட படைச்சிருக்கிறார். கடவுள் வந்து சொல்றது எல்லாமே, ஏய் நீ இப்படிதான் பண்ணணும், நீ இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம ரோபோட் கிடையாது. கடவுள் சொன்னாரு, எப்பா தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ சாப்பிடு, ஆனா இதை மட்டும் நீ சாப்பிடாத. ஒரு சுய சித்தத்தை வந்து கொடுக்குறாரு, செல்ஃப் வில்ல வந்து கொடுக்குறாரு. கரெக்டா? அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு காரியமும், நம்ம கார்ட்டூன் போட்டாலுமே சரி, டிவியில நம்ம சீரியல்ஸ் ஓடுது, சினிமா ஓடுது, எவ்வளோ ஓடுது, நீங்க சொல்லி கொடுங்கப்பா, இது பண்றது கரெக்டா தப்பாப்பா, இது தப்பு, அப்ப இது செய்யலாமா சொல்லி கொடுங்க. ஏன்னா பிள்ளைகளால் வந்து என்னன்னா அவங்களால இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து என்னன்னா ஃபுல்லாக அந்த டிவி இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷனில் வந்து மூழ்கிட்டு இருக்கிறாங்க. அவன் எதை பார்க்குறானோ அவன் பக்கத்தில் உட்காந்து தலையை தடவி கொடுத்துட்டு, தம்பி நீ இந்த டிவியில் இது பார்க்குறியே, ஹீரோ ஹீரோயினுக்காக வந்து சண்டை போடுறாரு, அது கரெக்டா? ஹீரோ ஹீரோயின் வந்து தப்பாக வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து யாருக்கும் தெரியாமல் ஃபோன் பேசுகிறாங்களே, அது தப்பா கரெக்டா? இல்லை இந்த கார்ட்டூனில் இப்படி காட்டுறாங்களே, ஏன்னா கார்ட்டூன்லேயே நிறைய வந்துருச்சு. ஒரு பூனை ஒரு நாய்க்குட்டியை லவ் பண்ணுறது, அதை காட்டுறான். நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், ஏன்னா நான் சில்ட்ரன் மீட்டிங்லாம் போகும்போது ஒரு ஸ்கூலில் வந்து என்னன்னா பிரின்சிபல் சொல்கிறாங்க, அப்பா இந்த பையனுக்கு கவுன்சிலிங் கொடுங்கப்பா. யார்? 2வது படிக்கிற பையனுக்கு. என்ன மேடம் பண்ணா, அவன் வந்து 5வது படிக்கிற பொண்ணுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கான், யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், வில் யூ மேரி மீ. அடப்பா வீடே, இது எங்கடா பார்த்தேன்? அதை நான் பூனை படத்தில் பார்த்தேன். பாருங்க, அவன் பார்க்கிற காரியங்கள், அவன் செய்கிற காரியங்கள் உட்காந்து இது கரெக்டா தம்பி, இது தப்பா டீச் பண்ணணும். ஆனா ஒரு நேரம் வரும், டிசிஷன் மேக்கிங் அவங்ககிட்ட தான் கொடுக்கணும். என் பொண்ணுகிட்ட கூட எப்பவுமே என் ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, உனக்கு இந்த ட்ரெஸ் வேணுமா இந்த ட்ரெஸ் வேணுமா, எது வேணும்? கடைக்கெல்லாம் போனோம் அப்படின்னா சில ட்ரெஸ்லாம் வந்து நல்லாவே இருக்காது, அது போட்டாலே நம்மளுக்கு தெரியல, அன்ஈஸியாக இருக்கும். அவளுக்கு அதுதான் பிடிச்சிருக்கும். அப்போ சொல்லுவா, இது போட்டா உனக்கு இங்கெங்கெல்லாம் குத்தம், உனக்கு கழுத்தெல்லாம் அரிக்கும், பரவாயில்லையா, எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை இல்லை இது வேணாம். அப்போ அந்த டிசிஷன் மேக்கிங்கை பிள்ளைகள் கிட்ட கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து என்னன்னா இப்போ நிறைய பிரச்சனை வர்றதுக்கான ரீசனே, நீ இதை தான் செய்யணும், இதை தான் பண்ணணும், இப்படி நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவன் எப்போ கரெக்டான விஷயத்த தெரிந்து அவன் வந்து யோசிக்கணும். சொல்லுவாங்களா, டே நீ அம்மா பிள்ளையா, நீ அப்பா பிள்ளையா சொல்லுவாங்கல்ல, நீங்க பார்த்துருப்பீங்க. அவனுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி, ஒரு மைண்ட் செட் வருது அப்படின்னா, கரெக்டான விஷயத்த டீச் பண்ணல, கரெக்டான டிசிஷன் மேக்கிங் அவனுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கல நம்ம. அதுதான் விஷயமே. எத்தனை பெற்றோர்கள் அதை செய்றீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதோ வந்து நோக்கமே இல்லாமல் வந்து போயிடக்கூடாது, ஒரு நோக்கத்தோட வந்து செயல்படணும். 3 காரியம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங், ரெண்டாவது என்ன சொன்னேன் பார்க்கலாம், யாருன்னா சொன்னாங்கன்னா கிஃப்ட் கொடுக்கலாம், அங்கிள் கொடுப்பாரு, நிறைய கிஃப்ட் வச்சிருப்பாரு அவரு. ரிலேஷன்ஷிப் பில்டிங், ரெண்டாவது அவனை டிசிஷன் மேக்கிங், அவன் செல்ஃப் வில்ல வந்தானா அவனுக்கு கரெக்டாக வந்து சொல்லி கொடுக்கணும். எப்பா நீ கேட்குற இந்த சினிமா பாட்டு இது கரெக்டாக தான் இருக்குதாப்பா? ஏன்னா சினிமா பாட்டில் அவ்வளோ லஸ்ட்ஃபுல்லான ஒரு இன்டென்ஷனோட எழுதி இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாமே நம்ம விட்டுட்டு, எப்பா என் பையன் போனோகிராஃபிக்கு அடிமையாக இருக்கிறான், என் பையன் வந்து இந்த கேம்ஸுக்கு அடிமையாக இருக்கிறான்,
என் பையன் எப்ப பார்த்தாலும் கோவப்படுறான். ஆமா, சின்ன குழந்தைங்க எதை பார்க்கறாங்களோ அதை செய்யறாங்க தெரியுமா? அவன் என்னென்னலாம் பார்க்கறானோ, கோகோமலன் பார்த்தா கோகோமலன் செய்யற மாதிரியே பண்ணுவான். மோட்டு பட்லு பார்த்தா மோட்டு பட்லு செய்யற மாதிரியே பண்ணுவான். இல்ல ஒரு டைம்லாம் டோரா பூச்சி, நாங்க இருந்த காலத்துல ஃபேமஸ். இப்போ என் தம்பிலாம் டோரா பூச்சி பார்த்துட்டு டோராவின் பயணங்கள் சொல்லி பேகை மாட்டிக்கிட்டு ஒரு டவுசரை மாத்திட்டு அப்படியே ஓடுவான். அப்போ அவன் என்ன செய்யறானோ, என்ன பார்க்கறானோ அதை வந்து செய்யறான். கரெக்டா? அப்போ அது எல்லாருக்கும் பொருந்தும், பெரியவங்களுக்கும் பொருந்தும். நீங்க என்ன டிவியில பாக்குறீங்களோ, நீங்க என்ன பாக்குறீங்களோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் கோவப்படுறான்? அவன் அதை பார்க்கறான். ஏன் வந்து தவறான காரியங்களுக்கு வந்து போறான்? ஏன்னா அவன் அதை பார்த்துருக்கிறான். அது சரின்னு அவன் மைண்ட்ல வந்து தெரிஞ்சிருக்குது. அதனால அவன் பண்றான். அப்ப மிஸ்டேக் எங்க இருக்குது? ஜெனரேஷன் கேப் மேல இல்ல, எங்க இருக்குது? ரிலேஷன்ஷிப் பில்டிங் மேல இருக்குது. ஆனா மோசஸோட அம்மா கரெக்டா வந்து என்னன்னா, அவனை 3 மாசம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டு ஒரு நேரம் வந்துச்சு, ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அதுல வந்து என்னன்னா பசை அதெல்லாமே போட்டு தூக்கி நைல் நதியில தூக்கி போடுறாங்க. ஒரு நேரம் வரும், உங்களோட பிள்ளைகளை நல்லா ட்ரைனிங் பண்ணி, நல்லா அவனுக்கு போதிச்சு, நல்லா அவனுக்கு சத்தியத்தை போதிச்சு, கரெக்டான விஷயத்தை தெளிவுபடுத்தி என்ன பண்ணணும், அந்த உலகத்துல தூக்கி எறியணும். அப்பதான் அவன் தெரியும், அவனுடைய குவாலிட்டி எப்படின்னு சொல்லி தெரியும். இல்ல சில பேர் வந்து திட்டுவாங்க, என்னதான் வளர்ந்துருக்கிற நீ, உன்னை நான் இப்படியா வளர்த்தேன் சொல்றமா இல்லையா? வளர்க்குற விதம் எங்கிருந்து வருதுன்னா தேவன் கிட்ட இருந்து தான் வருது. கடவுளோட மாடலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு சரியான சத்தியத்தை போதித்து வழி நடத்துங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் பேர் சரவணா, எங்கள் அப்பா பேர் மாடசாமி, அம்மா பேர் பத்ரகாளி, எங்கள் பாட்டியோட தங்கச்சி ஒரு பூசாரி. ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏன் தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, யாரும் வந்து எங்களை மதம் மாற்றலை, யாரும் எங்களை வந்து என்னென்னா காசு கொடுத்து எதுவுமே வந்து செய்யலை. ஒரு விஷயத்த வந்து டீச் பண்ணாங்க, என்னன்னா எது உண்மை எது சத்தியம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி டிசிஷன் மேக்கிங் எங்ககிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மா மரண படுக்கையில் இருக்கும் பொழுது, அப்போ நான் வந்து 1 வயசு. அப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க, உங்கள் அம்மா செத்து போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணும் பொழுது உடனே இன்ஸ்டண்ட்டாக ஹீலிங் நடந்து எங்கள் அம்மா எழுந்து உக்காந்தாங்க. அப்போ அந்த பாஸ்டர் நீ ஏற்றுக்கணும்னு சொல்லி சொல்லவே இல்லை. இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம், நீங்க உங்களோட விருப்பம், நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காது உங்களோட விருப்பம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாளும் எங்க அம்மா முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணது மாத்திரம் இல்ல, எங்களுக்கு அதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முன்னாடிலாம் ஒரு வசனம் வாசிச்சாதான் உனக்கு என்னது சாப்பாடு. இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஸ்கூல்ல என்ன ஏபிசிடி எழுது, அப்பதான் உனக்கு சாப்பாடு. இல்ல நீ ஹோம்ஒர்க் முடி, அப்பதான் சாப்பாடு. இல்ல அப்போ வசனத்தை கரெக்டான விதத்துல நம்ம பிள்ளைகளுக்கு வந்து போதிக்கணும். சத்தியம் எது உண்மை, எது உண்மைன்னு சொல்லி அவனுக்கு சொல்றதுக்கு பதிலாக அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் பெற்றோர்கள். என் பிள்ளைங்க 3 பேருக்கும் நான் வந்து என்னன்னா சத்தியத்தை தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஆனா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் என் லைஃப்ல. அநேகரோட பெற்றோர்களுடைய வாழ்க்கை ஏன் ஃபெயிலியர்ல முடியுதுன்னா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. சும்மா ப்ரேயர் பண்ண அப்பா நீ ஏன் பண்ணல, பைபிள் வாசினா நீ ஏன் சரியா பைபிள் வாசிக்கல, என்ன வந்து சொல்றீங்களாப்பா, என்ன மட்டும் நீங்க பண்றீங்களாப்பா. அப்போ அவன் முன்னாடி நீங்க படின்னு சொல்றீங்க, நீங்க என்ன அப்படி படிச்சீங்க, அவன் முன்னாடி நம்ம படிக்கிற மாதிரி எதனா ஒரு ரிசம்பிளன்ஸாவது பண்ணோம்ல. அப்போதான் அவன் மைண்ட்ல வந்து வரும், அப்பாவே ஏதோ படிக்கிறாரு, அப்பாவே ஏதோ பண்றாரு பத்தியா, அதுக்கு கூட புரிஞ்சிருக்குப்பா, இவ்வளவு தொண்டை தண்ணி கொடுத்து பேசிட்டு இருக்கியப்பா. நான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து ஒரு நோக்கத்தோட வந்து செயல்படுது. நான் ரொம்ப அதுக்கு ஒரு சாட்சி இந்த பலூன் தான். ஓகே, ஏன்னா நம்ம வசனத்துல வந்து வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 1:4-5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஏன்னா அந்த விசுவாசம் வந்து ஜென்ரேஷனா வரும். நம்ம அப்பா அம்மா எந்த அளவுக்கு நாலேஜா நம்மளை கைட் பண்றாங்களோ, நம்ம வளர்க்குறாங்களோ, அதே காரியம் நம்ம பிள்ளைகளுக்கும் வந்து வரும். பாட்டியோட கைப்பக்குவம்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க சமைச்சாங்கன்னா, மீன் குழம்புலாம் வச்சாங்கன்னா 2 நாள் அப்படியே கையிலே ஓட்டிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஆளுங்க ஜொமேட்டோ ஸ்விக்கிக்கு வந்து போறாங்க. ஏன் போறாங்க? அவன் கத்துக்கல. இப்போ படிக்கிற பிள்ளை, நீ எல்லாம் வேலை செய்ய வேணாம், நீ எல்லாம் பண்ண வேணாம், நீ செய்வா, பாத்திரம் கழுவு. என் பொண்ணெல்லாம் அப்படிதான், போய் வீடு பெருக்கு பாத்திரங்களை இப்பயே நம்ம ட்ரெயின் பண்ணோம். எல்லா விஷயத்திலயும் வந்து ட்ரெயின் பண்ணணும். கரெக்டா? அப்போ
நான் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற முன்னாடி நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். 3 காரியம். ஒன்று ரிலேஷன்ஷிப் பில்டிங், டிசிஷன் மேக்கிங், அப்புறம் என்னது? எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். இப்போ இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் அவரை மாதிரி படைச்சிருக்கிறாரு. பிரிந்து போறதுக்கெல்லாம் அநேக குடும்பத்தில் பிரிவினைகளை வந்து பார்க்குறோம். ஏன் பிரிவினைகளை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா அப்பா அம்மா ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்னன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்கூலில் இப்படி தான் போயிருந்தப்போ ஒரு பையன் கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்கிறான். டேய் ஏன்டா இப்படி பேசுற? இல்லை இல்லை, எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை இப்படி தான் கோவம் வந்தால் திட்டுவாங்க, அதை தான் நான் வந்து செய்கிறேன் அப்படியே சொல்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, மாடல் நீங்கள் என்ன மாதிரி மாடல் வந்து செட் பண்ணுறீங்க? காட்லி மாடலா இல்லை வேர்ல்ட்லி மாடலா? நீங்களும் நானும் அவரோட மாடல் மாதிரி. எப்படி இயேசு கிறிஸ்து பிதா கூட எப்பவுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தார், எப்பவுமே ஒரு 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 கனெக்ஷன்ல வந்து இருந்தார். அதே போல உங்க பிள்ளைகளோட கனெக்ஷன்லாம் இருக்கும்போது தான் இந்த உலகத்துல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து என்னன்னா நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கணும். பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான அறிவு மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய சத்திய ஞானத்தை வந்து போதிக்கும் பொழுதுதான் அவன் தெளிவான பாதையில் இருப்பான், தெளிவான பாதையில் வளருவான். ஏன்னா ஒரு நேரம் வரும், எப்படி மோசே அந்த நைல் நதியில வந்து தூக்கி எறியப்பட்டானோ அதே போல நம்மளோட பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணி இந்த உலகத்துல வருகிற அசுத்தங்கள், இந்த உலகத்துல வருகிற இச்சைகள், இந்த உலகத்துல வருகிற பாவங்கள், இந்த உலகத்துல வருகிற டிஃபிகல்டிஸ், சேலஞ்சஸ். ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் தூக்க மாட்டேங்கிறாங்க, செத்து போயிடுறாங்க. நான் செத்து போயிடுறேன் அவ்வளவுதான். ஏன்னா அவனால அந்த சோதனையை வந்து மேற்கொள்ள முடியல, ட்ரையல்ஸ் டெம்ப்டேஷன்ஸை மேற்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு சோர்ந்து போயிடுறான். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு டீச் பண்ணல. டீச் பண்ணணும், குறிப்பா பண விஷயத்துல டீச் பண்ணணும். எப்பவுமே அவங்க கேட்குற பொருள் எல்லாத்தையும் வந்து நான் வாங்கி கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. நல்லா என் பொண்ணை கூப்பிட்டு வரும்போது டெய்லியும் ஜூஸ் வாங்கி கொடுப்பேன், அதுவும் சுகர் போடாமல் ஐஸ் இல்லாமல் வாங்கி கொடுப்பேன். சம்டைம்ஸ் வாங்கியே கொடுக்க மாட்டேன். என் பொண்ணு கை காட்டுவா, அப்பா அங்கே போனோம், அப்பா அங்கே போனோம். இல்லை, அப்பா கிட்ட காசு இல்லை, இருக்கும். ஆனால் அப்பயே சொல்லுவேன், பார்த்துட்டால சொல்லுவேன் நான், இல்லை அப்பா கிட்ட காசு இல்லை, அப்பா நாளைக்கு வாங்கி தரேன். அந்த பிள்ளைகளுக்கு சகிப்புத்தன்மையை வந்து கற்றுக் கொடுக்கணும். இப்போ டிவி ரிமோட்டை ஃபோனை வாங்கிட்டோன்னா பிள்ளைங்களுக்கு அப்படி கோவம் வருது, அப்படியே நரம்பு கழுத்துலேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே கடிக்கிறாங்க. ஏன் கடிக்கிறாங்க? அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, தாங்கக்கூடிய தன்மை வந்து இல்லை. அதை பிள்ளைகளுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம போதிச்சே ஆகணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24-25 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனோட ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அப்போ மோசே தைரியமா ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. என்னுடைய அம்மா என்னை வளர்த்தாங்க தான், ஆனா நான் செஞ்சது தப்பு பார்வோனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னால் பார்வோனை எதிர்க்க முடியாது. சரி, நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், நான் ஒரு இடத்துக்கு போறேன், அந்த இடத்துல என்னை கடவுள் பத்திரமா பார்த்துப்பார், கடவுள் பத்திரமா பார்த்துப்பாருன்னு சொல்லி அவனுக்கு எப்படி அந்த ஒரு விசுவாசம் வந்துச்சு, எப்படி நம்பிக்கை வந்துச்சு? ஏன்னா அவனை வளர்த்தது யாரு? மோசையுடைய தாயார் தான் வளர்க்குறாங்க. வளர்க்கும் போதே சொல்லி வளர்க்குறாங்க. சொல்லி சொல்லி வளர்க்கும் பொழுதுதான் அந்த பிள்ளைங்க ஃபியூச்சர்ல கில்லி மாதிரி இருக்கும். மறந்துடாதீங்க, உங்க பிள்ளைங்கள சொல்லி சொல்லி வளர்க்கும் போது ஃபியூச்சர்ல கில்லி மாதிரி இருக்கும். ஓகே, கர்த்தர் இன்னும் உங்களோட பிள்ளைகளை வந்து ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்ட செய்தி ஆண்டவர் எனக்கு கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதுவும் இல்லாமல் ஜான் ஆசேர் அண்ட் பிரேல் ஜான்ரா, அவங்க ஒய்ஃப் பேர் எனக்கு தெரியல, ஏஞ்சல், உங்க 3 பேரையும் கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பார். இன்னும் அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் உங்களோட கரங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.